சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவண்டா நுழவண்டா, ஊருக்கெல்லாம் தோழ நீ வண்டா. உழைச்சி உழைச்சி நாடு முழுதும் பஞ்சம் போக்கும் கர்ண நீ வண்டா. வண்ணம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. வண்ணம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. உழைச்சி உழைச்சி உழைத்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழைச்சி உழைச்சி உழைத்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழவர் மேடையிலே உழவனை ஏற்றுங்க, உலக பார்வையிலே உழவனை போற்றுங்க. ஓடி ஓடி உழைக்கும் மனிதன் உழவன் தானடா, உலகத்துக்கு சோறு போட உழவன் வேணுண்டா. இயற்கை முறையில் உழவு செய்து பசுமையாக மாற்றிடுவோம். செயற்கை முறையில் நாட்டை எல்லாம் செம்மையாக ஆக்கிடுவோம். ஒரு ஜான் வயிற்றுக்கு உணவு தேவையடா, கண்ட உணவை உருவாக்க உழவன் தேவையடா. நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் தானடா. உழவர் மேடையில் இன்றைய விவசாயத்தின் தேவை பாரம்பரிய இயற்கை விவசாயமா, நவீன தொழில்நுட்ப செயற்கை விவசாயமா? பூச்சி மருந்து, பொட்டாசு, டிஏபி, இத்தனை சொல்லக்கூடிய இதெல்லாம் கூட இருக்கட்டும், உரம், யூரியா. ஆனால் பூச்சி மருந்துகள், பூச்சிக்கு அடிக்கப்படுகிற மருந்துகளால் அந்த நிலங்கள் மாசுபடுகிறது. பசுமை புரட்சின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு தெரியுங்களா? மக்கள் தேவையான போதுமான உணவை ஏற்படுத்தி உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அந்நிய நாட்டை நாம் உணவுக்காக கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது. ஸோ பசுமை புரட்சியில அப்பதான் நம்மளோட டெக்னாலஜியை உள்ள கொண்டு வரோம். என்ன கொண்டு வரோம்? உற்பத்தியை, விதையை நம்ம ஹைபிரிட் விதையை உற்பத்தி பண்ணோம், பல்வேறு நெல் ரகங்களை உற்பத்தி பண்ணோம். அன்னைக்கு 70 மூட்டை 80 மூட்டை நெல்கள் விளைந்ததாக ஆதாரங்கள் இருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாரம்பரிய விவசாயத்தை செஞ்சு அந்த மக்களை காப்பாற்ற முடியாத பஞ்சம் பட்டியலில் இறந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, செயற்கை விவசாயத்தை பயன்படுத்தி இன்னைக்கு நாடு உணவு உற்பத்தியில் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் குறைந்தபட்சம் 0.10% பாய்சன் கலந்த சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிட்டுங்கிறோம். நாம் இலை வழியாக தெளிக்கும் போது மட்டும்தான் அந்த டாக்ஸின் லோ லெவலில் அப்சார்ப்ஷன் ஆகும். லாங் ரெசிடியல் ஆக்ஷன் சொல்லக்கூடிய அந்த தன்மை சில மருந்துகளுக்கு மட்டும்தான் உண்டு. அது இந்திய அரசாங்கம் ஏற்கனவே தடை செய்து விட்டது. விவசாயம் அப்படிங்கிற ஒன்று இயற்கையை சார்ந்த ஒன்று, சுற்றுச்சூழலை சார்ந்த ஒன்று தான். இன்னைக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற இந்த நவீன தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி செய்யப்படுகிற விவசாயத்தால் விவசாயத்தை சார்ந்த சுற்றுச்சூழலுக்கும் இயற்கைக்கும் அதை சாப்பிட்ற நமக்கும் கால்நடைகளுக்கும் தீங்கு விளைவிக்குது. இயற்கை நமக்கு எவ்வளோ அழகான வரப்பிரசாதத்தை கொடுத்துருக்கு. இயற்கையாகவே 15 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு குறைவாகவே மண்ணில் வளரக்கூடிய, பலம் குன்றிய மண்ணிலையும் வளரக்கூடிய சிறுதானியங்கள் பண்டைய காலத்து முன்னோர்களால் இன்னைக்கு சாப்பிடுற உணவுகளான கோதுமை மற்றும் நெற்பயிர்கள்லாம் பயிரிடுற காலத்துக்கு முன்னாலேயே அவங்களால பயிர் செய்யப்பட்டு சாப்பிடப்பட்ட ஒன்றுதான். சின்ன திருத்தம், நீங்க மானாவாரி பயிர் சொல்றீங்க, மழையே இல்லை. ஏன்னா வேப்ப மரம், முருங்கை மரம் எல்லா மரத்தையும் வெட்டி நீங்க நிலத்துல போட்டு அழிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க பிரகாரம் நாங்க இயற்கை விவசாயம் பண்ணா மரத்தை வெட்டணும், மரத்தை வெட்டினா மழை இல்லை. நீங்க நம்ம மழை பண்ண முடியும்? விவசாயம்ங்கறத ஒன்றே காலநிலைக்கும் மண்ணுக்கும் தெரிந்த பயிர்களை பயிர் செய்வதுதான் இயற்கை விவசாயம். அதை தெரிந்து கொள்வது யார்? அப்ப ஒவ்வொரு விவசாயம் சயின்டிஸ்ட் ஆகணுமா? ஒவ்வொரு விவசாயம் மண்ணோட நிலத்தை ஆராயணுமா? சோ தொழில்நுட்பம் இல்லாம ஒரு மண்ணில எது விளையும்?
இதில் நண்பன் மணிகண்டன் சொன்ன ஒரு உட்கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது என்பதில் நான் குறியாக இருக்கிறேன். காரணம், மரம் மட்டைகளை வெட்டி மண்ணுக்கு தழைச்சத்தாக இடுகிற போது அந்த மரம் அழிகிறதாக அவர் சொல்கிறார். அது தவறான எப்படின்னா, எந்த மழை காலத்தில் மட்டும்தான், சம்பா பருவத்தில் மட்டும்தான் தழைஞ்சிருக்கிற முழுசாக இருக்கிற பசுந்தழைகளை வெட்டி மண்ணுக்கு இட்டு அந்த மரம் கவாத்து செய்தல் என்று, ப்ரூனிங் செய்தல் என்று, அதில் மரம் தழைத்து மேலோங்க, மரம் மேலும் வளர, மரம் இன்னும் சிறப்பாக மகசூலை தர, இதற்கான ஒரு அடிப்படை பணியாக அது செய்யப்படுகிறதே அல்லாமல் மரம் அழிந்து போகோ மரம் வீணாவதற்கோ செய்யப்படுவதில்லை என்கிற தொழில்நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பசுமை தாயகத்தின் சார்பாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மரங்களை நாங்கள் நட்டிருக்கிறோம். அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் நாங்கள் பசுமை தாயகம் நடத்தி அதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மரங்களை உருவாக்குறோம். மரங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், தழையை சேத்துல போட்டு மெரிச்சு மறுபடியும் உருவாக்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். மரங்களை வளர்க்கணும். மரம் இல்லாதால் தான் மழை பெய்ய மாட்டேதுன்னு சொல்கிறேன். இல்லை, மரங்கள் தான் உற்பத்தி பண்ணினே இருக்க வேண்டியது தான். கரெக்டு தான், அதே கருத்து தான். அதுக்கு இவங்க நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக இன்னும் மரத்தை உருவாக்க தேவையில்லை. மரத்தை வெட்டின பிறகு மரத்தை இன்னொரு மரத்தை வச்சுட்டா உருவாகிட போகுது. இப்படி நம்ம உருவாக்கி இயற்கை உரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இயற்கை உரத்தை உண்ணுபவர்கள் 110 வருடங்கள் இருப்பார்கள். இவங்க செய்கிற மாதிரி பண்ணோம்னா 40 வயசு இல்லை, 20 வயசுல கூட செத்துருவோம் பொழுது. அந்த அளவுக்கு ரசாயனங்கள் கலந்துருக்குது. கட்டாயம் நீங்கள் சொன்ன கருத்துக்கு இந்த திசையிலேருந்து என்ன பதில் வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அவங்க இயற்கை விவசாயத்தில் என்ன சொல்கிறாங்க, நிலத்தில் இந்த பாஸ்போ பாக்டீரியா போயிடுச்சு, அசோஸ்பைரிலம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி திரும்பவும் அதை உயிர்ப்பிச்சு கொடுத்துருக்குது. அது செயற்கை விவசாயத்துலேயும் அது நடந்துருக்குது. லேப்லேருந்து நீங்கள் 1 ஏக்கரில் இருக்கிற விவசாயம் அந்த நுண்ணுயிரை சும்மா ஒரு 200 கிராம் பாக்கெட்டில் தராங்க. இது நவீன தொழில்நுட்பத்திலையா இல்லை பாரம்பரிய இயற்கை விவசாயத்திலையா? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். 1 ஏக்கருக்கு எத்தனை வண்டி தொழு உரம் போடணுன்ற பரிந்துரை இருக்குது? விவசாயம் நீங்களே சொல்லுங்கள், உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள். அந்த காலத்தில் எத்தனை வண்டி தொழு உரம் நிலத்துக்கு போட்டீங்க? ஒரு மாடு இருந்தால் போதும் 1 ஏக்கராவுக்கு. இயற்கையான விவசாயம் அருமையாக பண்ணலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி இயற்கை விவசாயத்தில் அதிக உற்பத்தி பண்ண முடியாதுன்றதெல்லாம் தவறான விஷயங்கள். அருமையாக பண்ணலாம், நல்லபடியாக பண்ணலாம், ஆரோக்கியமாக பண்ணலாம். அசோஸ்பைரிலம் ரைசோபியம் தேவையில்லை. எதுக்கு தேவை? மண்ணில் இருக்குது. அதுக்கு உரிய அந்த இயற்கை உரம், அதாவது சாணி இருக்கல் தழைகள் கொடுத்தா அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நீங்கள் எங்கேங்க தனியாக கண்டுபிடிச்சிங்க? அசோஸ்பைரிலத்தை தனியாக கண்டுபிடிச்சிங்க, பூமியில இருந்து எடுத்து நீங்கள் உற்பத்தி பண்ணி இங்கே காமிச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். இது பூமியில இருக்குது. நீங்க எதை வச்சு சொல்றீங்க? நீங்க தனியா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்ல சார், புதிய உயிரினங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களா? புதிய அந்த நுண்ணுயிர்களை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? மண் மலடாயிடுச்சு எப்படி சொல்றீங்க? நீங்க வளர விடாத கெடுத்துங்கறீங்க. அவ்வளவுதான். அதை வளர்த்து ஒரு தக்கம் எங்க தரீங்க? இல்ல சார், நான் 100% நான் எதிர்க்கிறேன் சார். மண் மலடாயிடுச்சு எதை வச்சு சொல்றீங்க நீங்க? மண் மலடாயிருக்குங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உரம் போடாம நீங்க உரம் போடுறீங்களா? 1 ஏக்கராவுக்கு 20 மூட்டை உரத்தை வாழைக்கு கொட்டுறாங்க சார். இந்த மண்ணுல வேளாண்மை துறை பரிந்துரை பண்றது எவ்வளவுனாக்கா 600 கிலோ உரத்தை மண்ணுல போட சொல்றாங்க. பொட்டாஸ் மட்டுமே. டிஏபி 4 மூட்டை போட சொல்றாங்க, 3 மூட்டை போட சொல்றாங்க. யூரியா 4 மூட்டை போடுறாங்க. குறைஞ்சபட்சம் 1000 கிலோ உப்பேத்துமையை மண்ணுல போட்டு மண்புழவை சாகடிக்கிறீங்க நீங்க. புரியுதுங்களா? மண்புழு அந்த இடத்துல இருக்காதுங்க. நீங்க தற்சமயத்துக்கு மலடாக்கிட்டு இருக்கீங்க. சத்தியம் பயோ லிமிடெட், சக்தி இயற்கை உரம் மற்றும் வெல்வின் எக்ஸ்போர்ட்ஸ் ரூட் ஆர்கானிக் வழங்கும் உழவர் மேடை. சிறிய இடைவேளைக்கு பிறகு இயற்கை விவசாயிகளின் இனிய நண்பன் சக்தி இயற்கை உரம் அதிசிறந்த இயற்கை தொழில்நுட்ப முறையில் செறியூட்டப்பட்ட சாக்சாஸ் கடல் பாசி, மூலிகை சாறு மற்றும் இயற்கை கனிம வளங்களால் கொண்டு தயாரிக்கப்பட்டது. உலகிலேயே முதல் முறையாக பயோடெக்னாலஜியை கொண்டு சொட்டு நீர் பாசனத்திற்கு ஏற்றவாறு 100% நீரில் முழுமையாக கரையும்படி தயாரிக்கப்பட்டது. மண்வளம் முதல் மகசூல் வரையிலான முழுமையான தீர்வு. தொழு உரத்திற்கு மாற்றாக திரவ வடிவ உரம் 1 டன் தொழு உரம் 10 லிட்டர் சக்தி சாயில் என்ரிச்சர். சத்தியம் பயோ பிரைவேட் லிமிடெட். இதில் அனைத்து வகையான சத்துக்கள் இருக்கு. தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து. இயற்கை விவசாயிகளின் இனிய நண்பன் சக்தி இயற்கை உரம். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். ரூட் ஆர்கானிக் வாங்குங்க. குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் சுத்தமான இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும்
மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் மிக உயர்ந்த தரத்தில் கிடைக்கும் இடம்தான் ரூட் ஆர்கானிக். இயற்கை மேலாண்மை சான்றிதழ் பெற்றது. உரிமையாளர் தியாகராஜன். அனைத்து பொருட்களும் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது. கிரீவ்ஸ் அக்ரிடெக் எக்யூப்மெண்ட்ஸ், நவீன வேளாண் கருவிகள். கிரீவ்ஸ் அக்ரிடெக் எக்யூப்மெண்ட்ஸ், நவீன வேளாண் கருவிகள். சிசி ரோட், போலூர், திருவண்ணாமலை மாவட்டம். 404181222933. MS பழமுதிர்ச்சோலை. இல்ல திருமணங்களுக்கும் திருவிழாக்களுக்கும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் MS பழமுதிர்ச்சோலை. உரிமையாளர் M சிங்காரவேலு. MS பழமுதிர்ச்சோலை, திருவண்ணாமலை. போன் 223465. செல் 9443143465. சத்தியம் பயோ லிமிடெட், சக்தி இயற்கை உரம் மற்றும் வெல்வின் எக்ஸ்போர்ட்ஸ் ரூட் ஆர்கானிக் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த டெக்னாலஜியும் இல்லை. கரிகாலன் கட்டின கல்லணையில் எந்த டெக்னாலஜியும் இல்லை. இதை நம்ம ஏன் சொல்ல வரோன்னு சொன்னால், இயற்கையை மிஞ்சிற சக்தி எதுவுமே உலகத்தில் இல்லை. இந்த டெக்னாலஜின்ற மாதிரி மாற்று அணி தோழர்களுக்கு கவலையோடு தெரிவிச்சுக்கிறது ஒன்று என்னென்னா, ஒன்று நல்லா நினச்சி பாருங்கள், உழவனுடைய நண்பன் மண்புழு. இன்றைக்கி எவ்வளோ நேரம் மண்ணுட்டி எடுத்து கொடுத்தனாலும் ஒரு மண்புழுக்களை காணாமே. எங்கே போச்சு அந்த மண்புழு? ஹை டெக்னாலஜி, இந்த தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, களைக்கொல்லின்னு ஒன்று. என்றைக்கு நாம் உழைக்க பாதுகாத்துன்னு உழைக்க சோம்பேறியாக இருந்து களை எடுக்கிறதுக்கு பதிலாக களைக்கொல்லின்ற அந்த என்னைக்கு மருந்த வயலில் தெளிச்சமோ அன்னைக்கே மண்புழுவோட உயிர் போயிடுச்சு. மண்புழு என்ன சார் பண்ணுது? விவசாயியோட தோழன் மண்புழு ஏன்னு சொன்னால் எவ்வளோ இருக்குது, எத்தனையோ இருக்குது. மாடு, ஆடு, குதிரை, எவ்வளோ விலங்குகள் இருந்தோம். மண்புழு, கண்ணுக்கு தெரியாத மண்புழு. அந்த மண்புழு தான் நம்ம மண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த மண் வளத்தை சர்க்குலேஷன் ஆக்கி திறமையான ஒரு நல்ல மண் வளத்தை உருவாக்குற அந்த நிலைப்பாட்டை இன்றைக்கி பூமி வந்து இழந்துடுச்சு. அந்த அடிப்படையில் எல்லாமே இனி இயற்கை தான் வரணும். ஏன்னா எத்தனையோ அறிவியல் விஞ்ஞானிகள், விவசாய விஞ்ஞானிகள் மனமுருக வருத்தத்தோடு ஏற்றுக்கின கருத்து, இந்த விஞ்ஞான ரீதியான கருத்தை அவங்க ஏற்றுக்கல. மீண்டும் எங்கே ஒன்று நல்லா தெரிஞ்ச த ஹிஸ்ட்ரி இட்ஸ் ரிப்பீட்டட், வரலாறு திரும்புன்ற மாதிரி மீண்டும் இயற்கைக்கே வரும். அவர் மண்ணில் மண்புழு இல்லைன்றதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏன்னா உண்மைன்னு ஒத்துக்கணும். ஆனால் இந்த மண்புழு அந்த எண்ணிக்கை குறைந்து விட்டது என்பதற்கு காரணம் மண்ணில் அங்ககச்சத்து இல்லை. இவங்க அங்ககச்சத்து போட முடியுமான்னு கொஞ்சம் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி தொழு உரம், மாட்டு சாணி போட முடியுமான்னு பாருங்கள், போட முடியாது. இருக்கிற இந்த சூழ்நிலையில் பயிர் இடைவெளியில், பயிர் சுழற்சியில் உங்களுக்கு பசுந்தாள் உரங்களை போட முடியுமான்னு கொஞ்சம் பாருங்கள், அதுவும் போட முடியாது. அங்ககசக்தி இல்லாத ஒரு காரணத்தினால தான் மண்புழு இல்லைன்றதுக்கு நாங்கள் உணர்ந்து தான் மண்புழு உரம் தயாரித்து கொடுப்பதற்கான தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து கொடுத்துருக்குறோம். மேடம் அழகாக சொன்னாங்க. இன்றைக்கி இந்தியாவில் சாகுபடி செய்கிற பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 60% மானாவாரி விவசாயம் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மானாவாரி விவசாயத்துக்கும் இன்றைக்கு பல்வேறு நிலையில் அந்த நவீன யுத்திகளை கையாண்டு அங்கங்கே பண்ணை குட்டைகள் வெட்டுறாங்க. அங்கங்கே இந்த ஆழமான கொக்கி கலப்பை கொண்டு அந்த மானாவாரி நிலத்தில் உழவு செய்து பெய்கிற அந்த குறைவான மழை நீரை சேமிப்பதற்கு நவீன யுத்திகள் தான் பயன்படுது. அதுபோல் இன்றைக்கு பெய்கின்ற அந்த மழை நீரை தடுப்பதற்காக காண்டூர் பண்டு அங்கங்கே வரப்புகள் கட்டுறாங்க மானாவாரி நிலத்தில். இந்த மாதிரி அந்த தொழில்நுட்பத்தோடு தான் மானாவாரி நிலத்தில் கூட சாகுபடி செய்தாதான் இன்றைக்கு தேவையான அளவு அந்த உணவு உற்பத்தி எட்ட முடியும் என்பதை இயற்கை விவசாயம் செய்கிற தோழர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மானாவாரியிலும் ஏராளமான செயற்கை தொழில்நுட்பங்கள் இருக்குதுங்கிறத வலியுறுத்தி சொல்கிறீங்க. அதாவது சமோயர வரப்புகள் உள்ளிட்ட, அதாவது குறைந்த அளவு மழை பெய்தால் கூட மண்ணின் ஈரத்தன்மை போகாமல் லேசான மழையினையும் உறிஞ்சி உள்வாங்கி பயிர்கள் நீண்ட காலத்துக்கு அதை பயன்படுத்தும் வகையில் தொழில்நுட்பங்கள் சிறப்பாக செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ளன. நடுவர்களே, எனக்கு மிகப்பெரிய சந்தேகம்.
பசுமை புரட்சின்றது 1970 வந்தது. அப்போது ஒரு ஏக்கரோட நெல் விளைச்சல் எவ்வளோங்க? என்ன உரம் போட்டீங்க? அது அதிகமாக இருக்கு. தேவைக்கேற்ப உரமிடுதல், அதாவது நடவு நட்ட 55லேருந்து 65 நாட்களுக்குள் 3ஆக பிரித்து பயிரின் தேவைக்கேற்ப இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், இலை நிறத்தின் அடிப்படையில் தேவைக்கு ஏற்ப உரமிட்டு வளர்த்ததுனாலே அந்த கூடுதல் மகசூல் கிடைத்தது. 30% தாவரம் எடுத்துக்கொள்ளுது உரத்தை, மீதி 70% பூமியில் இருக்குது. அது எங்கே போகுது? மண் மலடாக்குதுங்க. அது திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிலக்கடை பயிர் ஜாஸ்திங்க. ஒரு ஏக்கரில் 40 மூட்டை காய் எடுத்தாங்க. அதே உரம் போட்டாங்க, அதே மண்ணு கனி 7 மூட்டை ஒரு ஏக்கர் எடுக்கிறாங்க. அப்போ என்ன காரணம்? அதே நிலப்பரப்பு, அதே ரகம், அதே எல்லாமே. இது ஆராய்ச்சிக்குரிய விஷயம்தான். ஒரே ஒரு விஷயம் எனக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் சொல்லுகின்ற தொழில்நுட்பங்கள் அனைத்துமே விவசாய உற்பத்தியை பெருக்குவதற்கு ஏற்ற வகையில் சொல்லுகின்றோம். ஒன்று, டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, இதை காலையில் சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க, அல்லது கொஞ்சம் இதை தேவைப்பட்டதுன்னா சாப்பிடுங்கன்னு கொடுக்குறார். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை மறந்துட்டு என்னமோ சொன்னாருங்க, நடுவில் மறந்து போச்சு, மத்தியானமும் சேர்த்து சாப்பிட்டுடுவாங்க, அல்லது மறந்து போய் கூடுதலாக சாப்பிட்டுடுவார்கள். கொடுத்த டாக்டர்னுடைய தொழில்நுட்பத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நாங்கள் சொன்னது என்னன்னா, உரங்களை போடுங்கள், அளவோடு போடுங்கள். அளவுக்கு அதிகமாக போட்டுவிட்டு இந்த பாரம்பரிய விவசாயம் தான் எங்களுக்கு ஈடு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தொழில்நுட்பங்கள் ஒவ்வொரு காலத்திலும் மாறிக்கொண்டு வருகிறது. பசுமை புரட்சியில் பயிர் சார்ந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தோம். இப்போ நிலவளம் சார்ந்த, மண்வளம் சார்ந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்காகத்தான் மண் பரிசோதனையின் அடிப்படையில் உரமிடுங்கள். தேவைக்கு அதிகமாக உரங்களை இடும் பொழுது பயிர் சத்துக்கள் இன்னொரு சத்து கிடைக்காம போயிடும். மண் என்ன தேவையோ, பயிர் என்ன தேவையோ அதை நம்ம உரத்தை கொடுத்து இன்னைக்கு மகசூல் எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 5 டன் எடுத்திருக்கிறோம் ஒரு ஏக்கரில். இந்த தொழில்நுட்பம் எங்கிருந்து வந்தது? பாரம்பரிய விவசாயத்தில் தான் வந்தது. இன்னைக்கு அந்த உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவதற்கான செயற்கை என்பதே கிடையாது. அந்த தொழில்நுட்பம் தான் செயற்கையை ஒழிய அது எதை சார்ந்து இருக்கிறது? மக்களை சார்ந்து இருக்கிறது, நாட்டை சார்ந்து இருக்கிறது, நாட்டினுடைய மக்களின் நலனை சார்ந்து இருக்கிறது. பாரம்பரிய விவசாயத்துக்கு நான் எதிரானவன் அல்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், மறந்துடுவேன். இங்கே உரம் யூரியாலாம் போடுறீங்கல்ல, அந்த உரம் யூரியா போடும்போது அந்த பூமியினுடைய அந்த ஈர்ப்பு, அதாவது அதில் இருக்க சத்துக்களை எல்லாம் வெளியே எடுக்கும்போது அனல் தான் வரும். அனல்லாம் வராதுங்க. ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயம் இல்லை, இப்போ நான் ஒரு எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் தயார் பண்ணி செய்யக்கூடிய இந்த செயற்கை உரத்தின் மூலமாக அந்த யூரியா காம்ப்ளெக்ஸு அது இதுன்னு போடுறோமில்ல, அது என்ன பண்ணும்? பூமியில் இருக்க சத்தை தான் இழுத்து கொடுக்குமே தவிர அதில் இருக்கிற எருவை சத்தாக வராது. அந்த நீங்கள் தயார் பண்ணுற அந்த உரம் யூரியானா சத்தை தான் இழுத்து கொடுக்கக்கூடிய தன்மையை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. அதனால தான் பூமி மாற்று இப்போ தொழிற்சாலையெல்லாம் உருவாக்குறேன்னு சொன்னீங்கல்ல, தொழிற்சாலை உருவாக்குறோம். நாங்கள் உருவாக்கல, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தொழிற்சாலையின் மூலமா என்னென்ன உருவாகுதுன்றது உங்களுக்கு தெரியும். சரி, ஒரு தோல் தொழிற்சாலை இதுன்னு வச்சுங்களா, அதுலேருந்து அந்த கசிவுகள் போய் அந்த பூமியில் விழுது இல்லையா? இப்போ விழும்போது என்ன ஆகும்? பூமியினுடைய தன்மைகள் மாறுமா மாறாதா? இப்படி நாம் தொழில்நுட்பத்தின் மூலமாக பூமியை நாம் வீணாக்கிட்டு இருக்கோம். அதிலிருந்து விடுபடணும்னா இயற்கை தான். நடுவர் அவர்களே, ரசாயன உரங்களை பட்டியலிட்டு சொல்லுங்கள். இவ்வளோ NPK இவ்வளோ போடணும், DAP இவ்வளோ போடணும், பொட்டாஷ் போடணும் சொல்கிறீங்க. அதெல்லாம் முழுவதுமாக விவசாயம் பண்ண முடியுமா? இன்றைய சூழ்நிலையில் ரசாயன உரங்கள் இல்லாமல் விவசாய உற்பத்தியில் தன்னிறைவை அடைய முடியாது. பூச்சி மருந்து அடிச்சிங்கன்னா ஒரு 10 நாள் அது காய் பறிக்கக்கூடாதுன்னு சொல்கிற தொழில்நுட்பம் தான் எங்களுது. அடித்த 2 நாள் இல்லை 10 நாளில் பறிக்கக்கூடாதுன்னு சொன்னால் 2ஆம் நாளில் பறித்து கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா அப்போ தொழில்நுட்பம் தப்பா அல்லது அடித்து கொண்டாந்து அந்த மார்க்கெட்டில் பண்ண விவசாயி பண்ண தப்பா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டிலேயே உலகத்திலேயே மிக சிறிய நாடு என்கின்ற ஒரு நாடு, கடுகளவு நாடு. அந்த கடுகளவு நாடு என்கின்ற நாடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இஸ்ரேல். அந்த நாட்டில் இன்னைக்கு சராசரியாக எடுக்கின்ற கத்திரியிலும் சரி, காய்கறியிலும் சரி, கரும்பிலும் சரி, இன்னைக்கு அவர்கள் எடுக்கின்ற மகசூல் நீங்கள் எடுக்கின்ற மகசூலை காட்டிலும் 10 மடங்கு கூடுதலாக மகசூல் எடுக்கிறாங்க.
நீங்கள் பயன்படுத்துகின்ற ரசாயனங்கள், நாங்கள் சொல்லுகின்ற தொழில்நுட்பங்கள், அந்த பயிர் எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அவகாசத்தில் எந்த பயிருக்கு எப்போ தேவைப்படும், என்ன மாதிரி தேவை, அது எப்போ போய் கொஞ்சம் சோங்கி இருக்குது, இது கொஞ்சம் குறைஞ்சிருக்குதான்றதெல்லாம் பார்த்து கம்ப்யூட்டர் மூலமாக நிர்ணயம் பண்ணி இன்னைக்கு அந்த நாடு வளர்ந்திருக்கிறது என்றால் வேளாண்மை தொழில்நுட்பத்தின் காரணமாக செயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்ட அந்த காய்கறி உற்பத்தியில், அனைத்து வேளாண்மையில் இன்னைக்கு உற்பத்தியில் ரொம்ப தன்னிறைவு அடைந்த நாடு என்றால் இஸ்ரேல் தான். ஒரு சென்ட் நிலத்துல அதான் 1 டன் கரும்பு நான் வெட்டி செங்கல் 100 டன் எடுத்திருக்கிறார். 100 டன் செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் எனக்கு வந்து ஒரு 2 வீலர் கொடுத்தாங்க. அதாவது 1 சென்ட் நிலத்தில் 1 டன் கரும்பு எப்படி இயற்கையாக எருவு போட்டு. சத்தியம் பயோ லிமிடெட், சக்தி இயற்கை உரம் மற்றும் வெல்வின் எக்ஸ்போர்ட்ஸ் ரூட் ஆர்கானிக் வழங்கும் உழவர் மேடை. சிறிய இடைவேளைக்கு பிறகு இயற்கை விவசாயிகளின் இனிய நண்பன் சக்தி இயற்கை உரம் அதிசிறந்த இயற்கை தொழில்நுட்ப முறையில் செறியூட்டப்பட்ட சாக்சாஸ் கடல் பாசி மூலிகை சாறு மற்றும் இயற்கை கனிம வளங்களால் கொண்டு தயாரிக்கப்பட்டது. உலகிலேயே முதல் முறையாக பயோடெக்னாலஜியை கொண்டு சொட்டு நீர் பாசனத்திற்கு ஏற்றவாறு 100% நீரில் முழுமையாக கரையும்படி தயாரிக்கப்பட்டது. மண்வளம் முதல் மகசூல் வரையிலான முழுமையான தீர்வு. தொழு உரத்திற்கு மாற்றாக திரவ வடிவ உரம் 1 டன் தொழு உரம் 10 லிட்டர் சக்தி சாயில் என்ரிச்சர். சத்தியம் பயோ பிரைவேட் லிமிடெட். இதில் வந்து அனைத்து வகையான சத்துக்கள் இருக்கு. தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து. இயற்கை விவசாயிகளின் இனிய நண்பன் சக்தி இயற்கை உரம். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். ரூட் ஆர்கானிக் வாங்குங்க. குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் சுத்தமான இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் மிக உயர்ந்த தரத்தில் கிடைக்கும் இடம்தான் ரூட் ஆர்கானிக். இயற்கை மேலாண்மை சான்றிதழ் பெற்றது. உரிமையாளர் தியாகராஜன். அனைத்து பொருட்களும் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது. ரமணா ட்ரெய்லர்ஸ். எங்களிடம் அனைத்து விதமான விவசாய கருவிகள் சிறந்த முறையில் செய்து தரப்படும். ரமணா ட்ரெய்லர்ஸ், செங்கம் ரோட், திருவண்ணாமலை. போன் 9443687294, 944300 7076, 96006 76108. தண்டராம்பட்டில் இனிய உதயம் புகழ் பெற்ற ஹோண்டாவின் புதிய ஷோரூம் அரபாளி மோட்டார்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். உடனடி டெலிவரி, சிறந்த வாடிக்கையாளர் சேவை, எக்ஸ்சேஞ்ச் மற்றும் பினான்ஸ் வசதி, அதிநவீன சர்வீஸ் மற்றும் கம்பெனி ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ். ஹோண்டாவுடன் உங்கள் கனவுகளை நிஜமாக்குங்கள். அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் அரபாளி மோட்டார்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், தானிப்பாடி மெயின் ரோட், தண்டராம்பட்டு. சக்திமான் திரு அண்ணாமலையார் ஃபார்ம். சக்திமான் டிஸ்ட்ரிபியூட்டர், சேல்ஸ் சர்வீஸ் ஸ்பேர். சக்திமான் இந்திய விவசாயிகளின் உற்ற நண்பன். தொடர்புக்கு திரு அண்ணாமலையார் ஃபார்ம். போன் 9585516133. சக்திமான் மேக்கிங் அக்ரிகல்ச்சர் மோர் எக்கனாமிக்கல். சத்தியம் பயோ லிமிடெட், சக்தி இயற்கை உரம் மற்றும் வெல்வின் எக்ஸ்போர்ட்ஸ் ரூட் ஆர்கானிக் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. பொதுவாக உங்க ரசாயன விவசாயத்தால் இன்று மழை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குது. மழை சரியாக வரவில்லை. காரணம், ரசாயன உரத்தில் குளோரோ ஃப்ளோரோ கார்பன் 2 வகை நச்சு பொருட்கள் இருக்கின்றன. அது குளோரினோ அயோடினாக ஊதா கதிர் பாதிக்கப்பட்டு ஓசோன் ஓட்ட போட்டிருக்கு. ஐயா ஒரு நிமிஷம் 1% ஓட்ட போட்டாலே 1.5 லட்சம் பேருக்கு கண்ணு பாதிக்கப்படும். ஐயா நீங்க ஒரு கார்பன் ஏதோ சொன்னீங்களா, அது என்ன? குளோரோஃப்ளோரோ கார்பன். குளோரோஃப்ளோரோ கார்பன் எதுல இருந்து ஐயா வருது? குளோரோஃப்ளோரோ கார்பன் பூச்சி மருந்துல கலக்க வேண்டிய ஒரு கனிமம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்கீங்களா? பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறோம். வேற என்னெல்லாம் உங்க வீட்ல யூஸ் பண்றீங்க? என்னன்னா எல்லா வகை பொருளும் யூஸ் பண்றோம். ஐயா குளோரோஃப்ளோரோ கார்பன்றது அதிகமா வெளிவர்றது அமோனியம் கேஸ். நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா? அமோனியம் கேஸ் எங்கெங்கெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களோ லிக்விட் அமோனியம், அதன் மூலமா உருவாகிறது தான் குளோரோஃப்ளோரோ கார்பன். ஐயா மாமியார் உடைச்சா மண் சட்டி, மர்ம உடைச்சா பொன் சட்டி. இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு செயற்கை நவீனம். நாங்கள்
நவீன தொழில்நுட்பம் மட்டும்தான் பேச வரல, உங்களுடைய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு. ஸோ எந்த விதத்திலையும் நாங்கள் வேளாண்மையை ஊக்குவிக்கணும்னு சொல்லி தான் எங்களுடைய தொழில்நுட்பங்களை நாங்கள் வளர்த்து கொண்டு வருகிறோமோ தவிர நீங்கள் சொல்வது போல் குளோரோஃப்ளோரோ கார்பன் எங்களுடைய விவசாய தொழில்நுட்பத்தில் கிடையாது. அசோஸ்பைர் எல்லாம் நாங்கள் நவீன தொழில்நுட்பத்தில் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு தாராளமாக கொடுக்குறோம், அதனால தான் விவசாயிகள் சுபிட்சமாக இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தியை சொன்னார். இந்த அசோஸ்பைரிலம் என்பது காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா. இது ஏற்கனவே மண்ணில் இருந்துச்சு. இவர்கள் கண்டுபிடித்த இந்த ரசாயன உரங்களை எல்லாம் இட்ட பின்னால் அந்த மண் இன்னைக்கு கெட்டு போய் அந்த அசோஸ்பைரிலம் அதில் இல்லை. இவங்க பாக்கெட்டில் உற்பத்தி பண்ணி நாங்கள் ஆய்வகத்திலிருந்து கொடுக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ரைசோபியம் என்பது அந்த அவரை குடும்பத்தை சார்ந்த பயிர்கள், கடலை மற்ற பருப்பு வகை பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மணிலா இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிர் உரம். இப்படி அந்த பாஸ்போபாக்டீரியா என்பது மணிச்சத்தை எளிமையாக கிடைக்கக்கூடியது. இந்த ட்ரைகோட்ரைமா விரிடி இது எல்லாமே மண்ணில் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் அழித்து விட்டு ரசாயன உரத்தை போட்டு நாங்கள் ஆய்வகத்திலே நவீன தொழில்நுட்பத்திலே நாங்கள் தயாரித்திருக்கிறோம், எங்களை பாராட்டுங்கள் என்று சொன்னால் எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? வியாபாரிகளை, அந்த இப்படிப்பட்ட ஆய்வக உரிமையாளர்களை நீங்கள் பணக்காரர் ஆக்கி இங்கு இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகளை ஓட்டாண்டிகளாக மாற்றியிருக்கிறீர்களே, அது நவீன தொழில்நுட்பத்தினுடைய கேடு என்பதை நான் இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நவீன தொழில்நுட்பம் வந்துவிட்டது. ஏன் ஸ்கேன் செய்து அந்த தாயை காப்பாற்ற உங்களால் இயலவில்லை? இன்றைக்கு கருவறையிலிருந்து கல்லறை வரை இன்றைக்கு மாற்று சிகிச்சைக்கு அல்லவா சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இயற்கையான பாரம்பரியத்தை மறந்துவிட்டு அதனால தான் இன்றைக்கு ஒவ்வொருவரும் நோயாளிகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒருவராவது நான் இந்த அரங்கிலே இருக்கிறவரை கேட்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னுடைய மனைவி ஆரோக்கியமாக இருக்கிறார், என்னுடைய குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது சொல்ல முடியுமா? என்னுடைய பாட்டி சொன்னார், என்னுடைய தாத்தா சொன்னான். ஆக இன்றைக்கு இதையெல்லாம் நடந்ததற்கு காரணம் என்பது நீங்கள் நவீன தொழில்நுட்பம் என்று சொல்லி அறிமுகப்படுத்திய அந்த பாரம்பரியத்தை மறந்த விஷயங்கள் தான். இன்றைக்கு விதைகளை கூட மறுமுளைப்பு திறன் இல்லாத ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஜீன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விதைகளை அறிமுகப்படுத்தினீர்கள். ஏதோ ஒரு விதை கம்பெனி இடத்திலே 50 கிராம் 1000 ரூபாய்க்கு வாங்க சொல்லுகிறீர்கள். நாங்கள் என்ன என் தாத்தா வெறும் ஒரு துவரையோ ஒரு கடலையோ ஒரு நெல்லோ அவன் சேமித்து வைத்திருந்தான். அந்த விதையை பருவம் மழை பொழிகிற போது விதைத்தான். ஆக இன்றைக்கு குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு ஒரு பருவநிலையை மாறி இருக்கக்கூடிய இன்றைக்கு ஒரு புவி வெப்பமடைந்து இருக்கக்கூடிய நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். இதையே நீங்கள் நவீனத்தில் சாதித்து விட்டதாக நீங்கள் மார்த்தட்டி கொள்வதை விட இயற்கையை மறந்ததால் இன்றைக்கு பல சோதனைக்கு மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள் என்ற பதிவை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். கோடி கோடி பணத்தை வச்சு வயிறு நிறையுமா? காசு பணத்தை வயிற்று பசிக்கு திங்க முடியுமா? வீடும் நாடும் உழவு தொழில உயிருக்குயிரா மதிக்கணுங்க. உழவனுக்கு கஷ்டம் வந்தா உசுர கூட கொடுக்கணுங்க. நமது மக்கள் தொலைக்காட்சியில் வேளாண்மையே நாட்டின் உயர்வு என்று முழங்க வருகிறது உழவர் மேடை. நவீன தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி செய்யப்படுகிற விவசாயத்தால சாப்பிடுற நமக்கும் கால்நடைகளுக்கும் தீங்கு விளைவிக்குது. நீங்க ஒரு ஏக்கர்ல இருக்கிற விவசாயம் நுண்ணுயிரை சும்மா ஒரு 200 கிராம் பாக்கெட்ல தராங்க. 1000 கிலோ முப்பேத்துமையே மண்ணுல போட்டு மண்புழவை சாகடிக்கிறீங்க நீங்க. உழவர் மேடை ஞாயிறு தோறும். நமது மக்கள் தொலைக்காட்சியில் நவீன தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி செய்யப்படுகிற விவசாயத்தால சாப்பிடுற நமக்கும் கால்நடைகளுக்கும் தீங்கு விளைவிக்குது. நீங்க ஒரு ஏக்கர்ல இருக்கிற விவசாயம் நுண்ணுயிரை சும்மா ஒரு 200 கிராம் பாக்கெட்ல தராங்க. 1000 கிலோ முப்பேத்துமையே மண்ணுல போட்டு மண்புழவை சாகடிக்கிறீங்க நீங்க. உழவர் மேடை ஞாயிறு தோறும்.